If capital A equal to matrix Aij be a 3 by 3 matrix where Aij is equal to I minus 3j, then which of the following is false? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 3 by 3. அப்போ 3 by 3னா இட் ஹேஸ் 9 எலிமெண்ட்ஸ். இப்போ இது ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ங்கிறதுனால இந்த 9 எலமெண்ட்டையும் கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ நீட் ஃபஸ்ட்டு A11. என் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட் ஏஐஜே என்ன கொடுத்துருக்காங்கன்னா I minus 3j கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐ ஃபைண்ட் A11. ஸோ I இருக்கிற இடத்துல 1, J இருக்கிற இடத்துல 1 போடும்போது we have 1 minus 3 into 1, that is 1 minus 3, its value is minus 2. கிளியர்லி இது ஒரு நெகட்டிவ் நம்பருங்கிறதுனால லெஸ் தென் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் ஏ எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் டேர்ம் எவாலுவேட் பண்ண வேண்டியது டி ஆப்ஷன். அப்போ அதை எவாலுவேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் A31 is equal to I இருக்கிற இடத்துல 3, J இருக்கிற இடத்துல 1. சப்ஸ்டியூட் பண்ணால் 3 minus 3 into 1, that is equal to 0. அப்போ A31ஓட வேல்யூ 0 வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக நான் சி ஆப்ஷனுக்கு பார்க்குறேன். சி ஆப்ஷனில் ஆல்ரெடி A31 கண்டுபிடிச்சாச்சு. A13 ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். A31ஓட வேல்யூ 0. அப்போ நான் என்ன சொன்னால் போதும், A13 வந்து கிரேட்டர் தென் 0, தட் இஸ் ஒரு பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லிட்டா என் வேலை முடிஞ்சது. அப்போ நான் எவாலுவேட் பண்ணிக்கிறேன். A13 வேல்யூஸ் I இருக்கிற இடத்துல 1, J இருக்கிற இடத்துல 3. அப்போ 1 minus 3 into 3, that is equal to 1 minus 9, it is minus 8. மைனஸ் 8ங்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பர். அது எப்படி இருக்கும், லெஸ் தென் 0வாக இருக்கும். பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படி நான் என்ன சொல்லணும், அது ஒரு கிரேட்டர் தென் 0 நம்பர்னு சொல்லணும். அப்போ முரண்பாடாக இருக்கா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்மளோட கொஷினே என்ன கேட்டிருக்காங்க, யார் ஃபால்ஸுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பி தப்பா அப்படின்னு கேட்டால் அதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஐ நீட் A12 வேல்யூ அஸ் வெல் அஸ் A21 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா A12 is equal to சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 minus 3 into 2, that is 1 minus 6, its value is minus 5. So next I need A21. So A21 is ஐக்கு பதிலாக 2. ஸோ இப்போ 2 minus 3 into 1, that is equal to 2 minus 3, its value is minus 1. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ we have A12 plus A21 is equal to minus 5 plus minus 1, its value is minus 6. அப்போ அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்கள், அது -6 தான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. ஓகேயா? அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்டு ஆன்சர்.